நேற்று வச்ச குழம்பு வந்து கொஞ்சம் இருந்தது. சரி அது கூடவே வந்து ஏதாவது கூட்டு மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எப்பயும் போல் வந்து டைம் வந்து அந்தான்னு வந்து ஆயிடுச்சு. திண்டுக்கல்ல வந்து அபூர்வா ஹோட்டல், சைவ ஹோட்டல். ஸோ அங்கே வந்து ரெகுலராக அங்கே கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் போது அங்கே வந்து சவுச்சவுல வந்து கூட்டு மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்தது. சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி நான் யூடியூப்லலாம் வந்து பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் இது வரைக்கும் சவுச்சவுல வந்து சாம்பார் தான் வந்து வச்சுருந்தேன். கூட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணிடல. உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்தது. அந்த பாசி பருப்பு, கடலப்பருப்புலாம் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. காலையிலேக்கு வந்து பாப்பாவுக்கு மட்டும் தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். ஸோ எங்களுக்கு வந்து கோதுமையில் வந்து கஞ்சி வந்து பண்ணியிருந்தேன். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. அதாவது அம்மா வீட்டில் வந்து அதை அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு அங்கே வந்திருந்தப்போ ஏதோ வந்து அம்மா அந்த கோதுமை ரவை கஞ்சி வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு அவருக்கு வந்து அது பிடிச்சிருச்சா. ஸோ அடிக்கடி வந்து இப்போ நாங்கள் வீட்லேயுமே டக்குன்னு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த கோதுமை ரவை கஞ்சி தான் வந்து பண்ணுவேன். அது ரொம்ப ஈஸி. குக்கரில் ஜஸ்ட் அந்த எவ்வளோ வேணுமோ அந்த ரவையை வந்து கொட்டிட்டு தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி 2 மடங்கு ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் வச்சாவே போதும். சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இது கூட வந்து எங்கள் அத்தையும் மாமா வந்து தயிர் வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து பால் ஊற்றி ஜீனிலாம் வந்து போட்டு சாப்பிடுவோம். அது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து பச்சைப்பயிறு வந்து ரெடி பண்ணியிருந்தேன்.